கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரசுரங்களை வழங்கினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை தியாகராய நகர் அண்ணா நகரில் தமிழ்நாட்டு இளைஞர்களின் எழுச்சி திருநாளை முன்னிட்டு மாபெரும் கேரம் போட்டி நடைபெற்றது. போட்டியை தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தி.நகர் சத்யா தலைமை ஏற்று துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் 500 கேரம் வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி.நகர் சத்யா வழங்கினார். முதல் பரிசாக 21,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 15,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மதிச்சியம் பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சரவணன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரசுரங்களை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.